கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான வெஜ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்புக்காக போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 கைப்பிடி போல சோயாவை போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பொரிஞ்ச பட்டை, சோம்பு கூட நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வதங்கட்டும். சைட்லேயே ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய், நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பொடியாக நறுக்குனா நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளி சேர்த்துறப்ப தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கொரியாண்டர், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் கூடவே சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சைட்லேயே நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 50 கிராம் போல் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம தண்ணியில் ஊற வச்ச சோயாவை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோயாவுக்கு பதிலாக நம்ம வாழைக்காய் கூட ஆவியில் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சோயாவில் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இல்லாட்டி கொல கொலன்னு வந்துடும். இப்போ ட்ரை பண்ண சோயாவை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கிறப்ப நல்லா மாவு சேர்த்துறப்ப உதிரி உதிரியாக வரும். ஆயில் ஒரு சொட்டு கூட உறிஞ்சாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதையே ஒரே மாதிரி ஷேப்பில் வராமல் நம்ம கறி பீசஸ் மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா சூடான குக்கிங் ஆயிலில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழம்புல போட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான சைவ கறி குழம்பு ரெடி. இது சீக்கிரமாகவே நம்ம வேக வச்ச பொருள் தான் ஆட் பண்ணிக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தால் போதும். இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது பிரிஞ்சு போயிடும். அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட மனமும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியாத நாட்களில் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு இன்னுமே திக் அண்ட் க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு கொதிக்க முன்னாடி நல்லா கெட்டியான தேங்காய் பால் 1 டம்ளர் போல் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.